Hello everyone, welcome back to my channel Priya's English World. இந்த வீடியோல நம்ம learn English through Tamil song part 2 பார்க்க போறோம். என்ன song அப்படின்னா especially மழை வர போகுதே. So without wasting our precious time, let's move on to the video. கரு கரு கண்களால் கயல் விழி கொள்கிறாள், வலித்தாலும் ஏதோ சுகம், குழி விழும் கன்னத்தில் குடியிரு என்கிறாள், விலையில்லாயல் வரம். சோ இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாப்போமா? கரு கரு கண்களால் கயல் விழி கொள்கிறாள். With her pitch dark eyes. With her pitch dark eyes. இந்த சென்டென்ஸ்ல pitch அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். pitch dark அப்படின்னா என்னன்னா, டார்க்னா இருட்டு, pitch darkனா கும் இருட்டுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அததான் இங்க pitch dark அப்படின்னு சொல்றாங்க. கயல் விழி கொள்கிறாள், வலித்தாலும் ஏதோ சுகம். She slays me even in pain there is a pleasure. What does mean by slay? ஸ்லேனா என்ன அப்படின்னா டு கில், கொலை பண்றோம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் ஸ்லேன்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸ்ல மோர் அட்ராக்டிவ்ன்ற மீனிங்ல வருது. அதாவது உன்னோட அழகால என்ன கொன்னுட்டேன்னு சொல்றதுதான் இங்க ஸ்லேஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது இது பாசிட்டிவ் வேர்டா இங்க ஆக்ட் ஆகுது. ஈவன் இன் பெயின் தேர் இஸ் அ பிளஷர். வாட் இஸ் மீன் பை பிளஷர்? பிளஷர்னா என்ன அப்படின்னா ஹாப்பினஸ், மகிழ்ச்சின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான். நெக்ஸ்ட் பார்ப்போம். குழிவிழும் கன்னத்தில் குடியிரு என்கிறாள், விலையில்லா ஆயுள் வரம். இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா with her dimple smile. what is mean by dimple? டிம்பிள்னா என்ன அப்படின்னா கண்ணக்குழின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அததான் இங்கிலீஷ்ல டிம்பிள்னு சொல்வோம். she is alluring me to emigrate there, a priceless gift of life. she is alluring. allure என்ன? allure மயக்குதல். மோர் அட்ராக்டிவ் பீப்புள் பார்த்து மயங்குறோம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மயக்குதல் அப்படின்ற ஒரு தமிழ் வேர்ட்கான இங்கிலீஷ் வேர்ட் தான் allure. எமிகிரேட்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போதல். அதாவது வாழ்றதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது நம்ம எமிகிரேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஓஹோ நிலா தூங்கும் மேகத்தில் கனா காணும் நேரத்தில் அவள் தானே வந்தாள், அணைக்காமல் சென்றாள். சோ இந்த லைனை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாப்போமா? ஓஹோ நிலா தூங்கும் மேகத்தில் கனா காணும் நேரத்தில். இந்த நைட் cloud where the moon dozes while I was dreaming. Here in the sentence you can see the word dozes. What is mean by doze? Doze off, drift off என்றது ஒரு phrasal verb. It denotes to sleep. தூங்க போறோம்னு சொல்றது doze off அப்படின்னு சொல்வாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். அவள் தானே வந்தாள், அணைக்காமல் சென்றாள். She only came but left without embracing. What is mean by embrace? I already told you this meaning. Embrace na என்ன? தழுவுதல். It is a kind of hug. ஓ இமை ரெண்டும் மூடாது, உறக்கங்கள் வாராது, அதை காதல் என்றால் அவள் தானே தந்தாள், நடந்தாலும் முன்னே கடந்தாலும் பின்னே மனமெங்கும் அவள் ஞாபகம். சோ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாப்போமா? ஓ இமை ரெண்டும் மூடாது, உறக்கங்கள் வாராது. My eyelids won't close, sleep eludes me. ஐலிட்ஸ்னா என்ன? கண் இமைகள். இந்த சென்டென்ஸ்ல my eyelids won't close, sleep eludes me. what is mean by elude? eludeனா என்ன அப்படின்னா தப்பிச்சு போறது, எஸ்கேப் ஆகுறது தான் eludes சொல்வோம். அதை காதல் என்றால் அவள் தானே தந்தாள். she called it love, she is the one who gave it to me. last sentence, நடந்தாலும் முன்னே கடந்தாலும் பின்னே மனம் எங்கும் அவள் ஞாபகம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாப்போமா? when she walks in front, when I pass by her, my mind is filled with her memories. what is mean by in front? என் முன்னாடி நடக்கிறா அப்படின்னு சொல்றதுனால in front of me. நெக்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும், மழை என்றால் மண்ணை தானே வந்து சேரும். எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் கண்கள் போகும், முன்னும் பின்னும் நீ நடந்தால் ஊஞ்சலாடும். சோ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாப்போமா? கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும். Even if the eyes of the butterfly are tied, it will still search for the flower. இந்த சென்டென்ஸ்ல tiedனா என்ன? கட்டுதல். நாட் போட்டு கட்டுறது தான் இங்கிலீஷ்ல tied அப்படின்னு சொல்லுவோம். மழை என்றால் மண்ணை தானே வந்து சேரும். As for the rain, it is destined to reach the ground. What is mean by destined? Destinedனா என்ன அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பிளேஸ், நிர்ணயிக்கப்பட்ட இடம், விதிக்கப்பட்டது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூ கேன் ஹியர் திஸ் வேர்ட் இன் ட்ரெயின் டிராவலிங். டெஸ்டினேஷன், சேரும் இடம் சொல்வாங்க பாத்தீங்களா, விதிக்கப்பட்டது, அந்த வேர்ட்கான மீனிங் தான் டெஸ்டின்ட்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹே எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் கண்கள் போகும். மை ஐஸ் வில் ஃபாலோ யூ வேர் யூ ஸ்டாண்ட். முன்னும் பின்னும் நீ நடந்தால் ஊஞ்சலாடும். when you walk back and forth my eyes sway like a swing. இந்த சென்டென்ஸ் நல்லா பாருங்க. பேக் அண்ட் ஃபோர்த், பேக் அண்ட் ஃபோர்த்னா என்ன? முன்னும் பின்னும், அதாவது முன்னும் பின்னுமா பேசுறதா இருக்கலாம், முன்னும் பின்னுமா நடக்கிறதா இருக்கலாம். அந்த முன்னும் பின்னும் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தமிழ் வேர்ட்கான எக்ஸாக்ட் வேர்ட் இங்கிலீஷ்ல பேக் அண்ட் ஃபோர்த். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மை ஐஸ் ஸ்வே லைக் அ ஸ்விங். வாட் இஸ் மீன் பை ஸ்வே? ஸ்வேனா என்ன அப்படின்னா ஊசல் ஆடுறது. லைக் அ ஸ்விங், ஸ்விங்னா என்ன? ஊஞ்சல். ஊஞ்சல் எப்படி முன்னும் பின்னும் வந்து ஊசல் ஆடுதோ அதுதான் இந்த சென்டென்ஸ்ல முன்னும் பின்னுக்கும் பேக் அண்ட் ஃபோர்த். ஸ்வேனா ஊசல் ஆடு, ஸ்விங்னா ஊஞ்சல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். சுழலும் மயில் நீ உன் தோகை என் தோள்களில் சுகமாய் புரளும் பார்ப்பேன் என் வாழ்நாளில். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம் அப்படின்னா with your feathers on my shoulder it will forever delve in joy. இந்த சென்டென்ஸ்ல feather, featherனா என்ன? பேர்ட்ஸ்லாம் இருக்கிற அந்த இறகுகளை தான் feather சொல்லுவாங்க. தோகை சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான். இங்க பாத்தீங்கன்னா delve அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. delve அப்படின்னா என்ன? புரளும், புரள்றதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை தான் வந்து இங்கிலீஷ்ல delve சொல்லுவோம். பார்ப்பேன் என் வாழ்நாளில் I will witness it during my lifetime. அந்த பார்க்கிறத வந்து மோஸ்ட்லி see, lookன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல witness அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. So that's it all about this video guys. If you like this song means hit the like button. If you have not subscribed to my channel means do subscribe. I will come up with another fascinating video very soon. Till then you take care. Thank you so much for your precious time. Bye.